அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சி ஜெபத்தினாலும் பொருளாதார உதவியினாலும் நம்ம எல்லாரும் தாங்கவும், அது மென்மேலும் வளர வேண்டும், எல்லா திசைக்கும் செல்ல வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, மத்திய எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரத்தில் 16 முதல் 30 வரை ஒரு அழகான ஒரு ஸ்டோரி நிகழ்ச்சியை கடவுள் விளக்குகிறார். ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு இளைஞன் போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்குறாரு. அப்போ எல்லாம் நன்மையே செஞ்சிட்டு இருக்க மாதிரி அவன் பேசுகிறான். நன்மை பற்றி ஏன் நீ கேட்குற? கடவுள் ஒருத்தர் தான் நன்மை உள்ளவர், பரிபூர்ணம் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, நான் கட்டளைகளை கடைபிடி அப்படிங்கிறார். நான் சிறு வயதுலேருந்து கடைபிடிக்கிறேன், கொலை செய்யாது, எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிறார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். வாட் டு ஐ லேக் ஸ்டில் டு என்டர் இன் டு த கிங்டம் ஆஃப் காட்? பரலோக ராஜ்யத்தில் அந்த நிலைவாழ்வை பெறுவதற்கு நான் இன்னும் எனக்குள்ள இருக்கிற குறை என்ன? எல்லா கட்டளையும் கடைபிடிச்சு தான் வரேன். நான் ஒரு ரிலிஜியஸ் பர்சன். கோயிலுக்கு போகிறேன், ஜெபமாலை சொல்கிறேன், திருப்பலி பார்க்குறேன், உபவாசம் இருக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். நான் ஒரு நாள் கூட சண்டை பூசிக்கு நான் போகாமல் இருந்தது இல்லை. பக்தியோட வாழ்கிறேன். நீங்கள் சொல்கிற அத்தனை கட்டளையும் நான் கடைபிடிக்கிறேன். இன்னும் என்னிடம் என்ன குறைபாடு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. லார்ட், வாட் டு ஐ லேக் டு என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட்? அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளை பார்த்து கேட்கணும். கடவுளே, இன்னும் என்னிடம் என்ன குறை இருக்கிறதுன்னு கேட்கணும். இந்த வாலிபன் கேட்குறான். எல்லா கட்டளையும் கடைபிடிச்சு வரேன் சின்ன வயசுல இருந்து, இன்னும் பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு எனக்கு என்ன குறை இருக்கிறதுன்னு கேட்குறான். அப்போ அந்த இயேசு சொல்றாரு, நிறைவுள்ளவராக விரும்பினால், நீ ஒரு பெர்ஃபெக்ட் மேனா மாறணும்னா நீ போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும். உன் உடைமைகளை விற்று, எல்லா உடைமைகளையும் விற்று ஏழைகளுக்கு கொடியா. அப்போ ஏழ்மையா போயிட மாட்ட, விண்ணகத்தில் செல்வராய் இருப்பீர். பின்பு என்னை பின்பற்றும். இதுதான் கிங்டம் ஆஃப் காட் நுழைவதற்கு தகுதிங்கிற. எல்லா பொருளையும் ஏழைகளுக்கு கொடுத்துரு, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துரு. அப்போ நீ செல்வராய் இருப்ப. பின்பு என்னை பின்பற்றும் அப்படிங்கிறார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்றுட்டாரு. ஏனென்றால் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. அப்போ இதை பார்த்துட்டு உடனே டிசைபிள்கிட்ட, தன்னுடைய சீடர்கிட்ட சொல்றாரு, இயேசு தம் சீடரும், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம், வெரி டஃப் அப்படிங்கிறார். உறுதியாக சொல்றேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது அப்படிங்கிறார். ஒரு ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சிரும். பணக்காரவங்க பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது, கிங்டம் ஆஃப் காடுக்குள்ள வர முடியாது, அவன் அதுக்கு வெளியில தான் அடிமையா தான் இருப்பான் அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு பேதுரு என்ன சொல்றாருன்னா, பயந்துடுறாரு. அப்போ the quality, the requirement to enter into the kingdom of God is very high. அப்படியானால் யாரு தான் மீட்பு பெற முடியும்? யாரு தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ரொம்ப வியப்படைந்து கேட்கிறாங்க. இயேசு அவர்களை பார்த்து, உன்னால முடியாது, கடவுளால் முடியும், கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் பொண்டாட்டி பிள்ளைங்க நெட்டு வலை ஹட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், என் கொட்டாயை விட்டு வந்துட்டேன், என் தொழிலை விட்டு வந்தேன், அத்தனை அப்பா அம்மா அத்தனை விட்டு உங்களை பின்பற்றுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசுக்கு சொல்றாரு, இதெல்லாம் விட்டுட்டு வரவங்களுக்கு 100 மடங்கு பிரதிபகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறார். 100 times 100 fold அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மெசேஜ். அப்போ எவன் ஒருவன் தன் வாழ்வை கடவுளுக்காக இழக்கிறானோ அவனுக்கு 100 மடங்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் பேசேஜ். அத்தனை பேரும் தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி. பரலோக ராஜ்யத்தின் பண்புகள் ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால்தான் மத்திய எழுதிய நற்செய்தி 6:33 சொல்றாரு, முதல்ல பரலோக ராஜ்யத்தை தேடி, இதெல்லாம் தானா கிடைக்கும். உன் உடம்பு நலம், உன் உள்ள நலம், உன்னுடைய பொருளாதார தேவைகள், உன் நோய்கள் சுகமாக வேண்டியது அத்தனையும் தானா வரும். பரலோக ராஜ்யத்து மேல தேடு அப்படின்னா, இவன் இதை தேடி குவிச்சு வச்சிருக்கிறான், பரலோக ராஜ்யத்தை தேட மாட்டேங்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரின்சிபலை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நம்முடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டிகள் நமக்கு தவறான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. மிக மோசமான ஒரு பாடம்.
ஓனர்ஷிப். நான் தான் ஓனர், என் வீட்டுக்கு நான் தான் ஓனர், என் பொண்டாட்டிக்கு நான் தான் ஓனர், என் புருஷனுக்கு நான் தான் ஓனர், என் பிள்ளைக்கு நான் தான் ஓனர், என் சம்பளத்துக்கு நான் தான் ஓனர், என் பைக்குக்கு நான் தான் ஓனர், என் கீபோர்டுக்கு நான் தான் ஓனர், இந்த உலகத்தில் இருக்க சொத்து அத்தனைக்கு நான் தான் ஓனர். ஓனருங்கிற நமக்கு தப்பான ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரலோக ராஜ்யம் என்பதை தாண்டினது. யாரும் இங்க ஓனர்ஷிப் வைக்க முடியாது. இங்க ஓனர் நமக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிற இந்த உலகத்தையால பிசாச பாம்ப இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஆள்வதற்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆனா ஓனர்ஷிப்பை கொடுக்கல. கடவுள் ஒருவர் தான் ஓனர். அதுதான் ஆதாம் ஏவாள் புரிஞ்சிக்கல. அப்போ கடவுள் ஒருத்தர் தான் ஓனர், நம்ம எல்லாம் ஸ்டூவர்ட்ஸ், அவருடைய பணியாளர்கள், அவருடைய பிள்ளைங்க. அப்பாவுக்கு தான் எல்லாம் சொந்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஓனர்ஷிப் அப்படிங்கிறதே மிக ஒரு மோசமான ஒரு கான்செப்ட். நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு ஒரு காம்பவுண்ட் போட்டு வீடை கட்டி அதுக்குள்ள 100 பவுன் 200 பவுன் நகையை வச்சா திருடு தான் போவோம். when there is no ownership there is no crime at all. யாரும் எதையும் சொந்தம் கொண்டாடவில்லை என்று சொன்னால் திருட்டுத்தனம் இருக்காது, ஏழ்மை இருக்காது, பாவற்றி இருக்காது இந்த உலகத்துல. அதனால்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான பண்பு காமன் வெல்த் ப்ரோக்ராம். எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கொடுக்கப்பட வேண்டும். ஆல் ஆர் ஈக்குவல் இன் த கிங்டம் ஆஃப் காட். பரலோக ராஜ்யத்தில் அத்தனை பேர் சமம். எந்த வேற்றுமை, ஒருத்தன் உயரம் ஒருத்தன் குள்ளம் அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் சமம். அப்போ ஓனர்ஷிப்பே இல்லை அப்படின்னா நீ எதையும் இழக்க மாட்ட. there is no, if you do not have ownership you will never ever lose anything. அப்போ எதுவுமே என்னுடையது இல்லைங்கும்போது நான் எதை இழக்க முடியும்? எல்லாம் கடவுளுடையது தான் என்கிற அந்த உணர்வை தான் கடவுள் சொல்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றானா, இந்த கொட்டகம் என்னுடையது, இந்த கழுதை என்னுடையது, இந்த யானைகள் என்னுடையது, இந்த 1000 ஏக்கர் என்னுடையது, நான் தான் ஓனர்னு சொல்றதுனால தான் அவனால உள்ள வர முடியல. அதெல்லாம் போய் வச்சுட்டு வா, பரலோக ராஜ்யத்தில் மிகப்பெரிய செல்வந்தரா இருப்பேன் அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், நான் அரசன் அப்படிங்கிறார் கடவுள். நான் இப்ப என்ன சொல்றேன், நான் அரசன் அப்படின்னு சொல்றேன். அப்போ எனக்கு தான் எல்லாம் சொந்தம். இந்த நாடு, இந்த நிலம், வயல், குளம், குட்டை, மலைகள், குன்றுகள், நிலா, சூரியன் அத்தனையும் நான் படைச்சது எனக்கு தான் சொந்தம். God is the only owner of entire creation. அப்போ அதுக்குள்ள என்னுடைய வீடு, என்னுடைய பங்களா, என்னுடைய 1000 ஏக்கர் யாரு சாகும்போது கொண்டு போக முடியும்? ஒரு கோமண துணியோட தான் போக முடியும். நாம செத்து பணமா போகும்போது ஒன்னுத்தையும் எடுத்து போக முடியாது. அப்ப எங்க ஓனர்ஷிப் எங்க போச்சு? ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்போ யாரும் எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. இட்ஸ் a very powerful message of the kingdom of God. அப்போ நான் போடுற சட்டை கூட எனக்கு சொந்தம் இல்லை, அது கடவுள் கொடுத்தது. அதனால தான் நீ எதை உடுத்துவது, எதை சாப்பிட்றது, எதை வாங்குறது, எதை வச்சுக்கிறது அப்படின்னு கவலைப்படாத, வானத்து பறவைகளை பாரு அப்படிங்கிறார். நத்திங் இஸ் யுவர்ஸ் பட் யூ கேன் ரூல். எதுவும் உன்னுடையதில்லை, நீ ஆளுகை செய்யலாம், ஆனால் எதுவும் உன்னுடையதில்லை, ஓனர்ஷிப் கிடையாது. அதான் போய் கொடுங்கிற நம்மளால் கொடுக்க முடியல. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிளா. ஒரு ஊசி காதல எப்படி ஒட்டகம் போகும்? அதனால இது முடியாது, பரலோகராஜ்யம் நுழைய முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே இம்பாசிபிளா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். கடவுள் இங்க இம்பாசிபிள் சொல்லல, டஃப்ன்னு சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கஷ்டப்பட்டு தான் நெருங்கிய குறுகிய பாதை, வருந்தி நுழைய இடுக்கமான வாசல் தான், வருந்தி நுழைய தான் நம்ம போகணும். உலகம் இழுக்கும், பேராசை இழுக்கும், கவர்ச்சிகள் இழுக்கும், குடிக்க சொல்லும், போதைப் பொருளுக்கு அடிமை இருக்க சொல்லும். அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வருந்தி நுழைய தான் உள்ளார் போகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இளைஞன் அவன் தான் கஷ்டப்பட்டான், அவன் தான் நைட் ஷீட் பண்ணனான், அவன் நேர்மையா உழைச்சான், எல்லாம் சம்பாதிச்சான், எல்லாத்தையும் போய் எல்லாருக்கும் கொடுக்குன்னு சொல்றாரு. எப்படி முடியும்? How it is possible? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நாம உழைக்கிறது எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா? கொடுக்கணும் தான், அதான் கடவுள் விரும்புறாரு. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தில் ஓனரே இல்லை அப்படின்னா எல்லாரும் சமம். அப்படிங்கும்போது நான் எனக்குன்னு நான் மெட்டீரியலை குவிச்சு வச்சேன்னா என்னுடைய சகோதரனுடைய பணத்தை தான் நான் திருடுறேன், என் சகோதரின் பணத்தை நான் கொள்ளையடிக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் சமம், அதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையான கொள்கை, டாக்டரின். அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டாக்டரினை கடவுள் சொல்லி தரல. பணம் சம்பாதி இப்படி போனா, பணம் சம்பாதி இப்படி போனா உன் குருட்டுத்தனம் போகும், அதுக்கு ஒரு டாக்டரின் தேவையில்லை. பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைஞ்சாவே நீ மிகப்பெரிய செல்வந்தர் அப்படிங்கிறார். அப்போ கான்செப்ட் ஏதோ ஒன்று இடிக்குது இல்லைங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ கடவுள் வந்துட்டு அவனுக்கு கேட்கிறார் அப்படின்னா he doesn't want it, he doesn't require it.
அப்ப அதை போய் கடவுள் வந்துட்டு உனக்கு கேட்கிறாரு. அப்ப உன் பணத்தை எல்லாம் வித்துரு அப்படின்னு சொல்றாருன்னா, ஏழைகள் கூட அவருக்கு கேட்கல. அப்போ நீ என்ன அக்யூமுலேட் பண்ணிருக்க அதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் ஒப்பு கொடுத்துரு. சரண்டர் யுவர் ஓனர்ஷிப், தட்ஸ் ஆல். காட் இஸ் செக்கிங் யுவர் ஓனர்ஷிப். அப்ப நீ கொடுக்கறனா நீ தான் ஓனரா இருக்கிற. அப்ப நான் ராஜா இருக்கிறேன், எனக்கு எதிராக நீ ஒரு ஓனரா இருக்கன்னா உன்னை அந்த பரலோக ராஜ்யத்தை துரத்தி விட்டுருவ. அப்ப என் சார்பா இல்லாதவன் எனக்கு எதிரியா இருக்கிறான் அப்படிங்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னா அதை புரிஞ்சுக்கலாம். எப்படி நான் வாழ்றேன்னா, என்கிட்ட 100 சட்டைன்னா 10 சட்டை கொடுப்பேன். அதான் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். என்கிட்ட வருமானம் 30,000 இருந்தா நான் ஒரு 3,000 கொடுப்பேன். இல்ல 3,000 தான் வருமானம் தான் 3,000 கொடு அப்படிங்கிறார். சாரிபாத் பெண் என்ன செஞ்சா? கடைசியில சாப்பிட்றது கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. அப்போ எலியா கேட்கிறாரு, எனக்கு ஒரு அப்பத்தை செஞ்சு கொடு, எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுன்னு சொன்ன உடனே, ஐயோ நாங்க ஒரே அப்பம் தான் இருக்கு, சாப்பிட்டுட்டு நாங்க சாவ போறோம் அப்படின்றா. அப்போ இல்ல கடவுள் சொல்றாரு, நீ இதை செய் அப்படிங்கிறார். உடனே போய் அந்த அப்பத்தை செஞ்சு வந்து அந்த இறைவாக்கினை கொடுக்குறாங்க. அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் மாவும் தீரவில்லை, எண்ணெயும் குறைவில்லை. அப்படி ஒரு வற்றாத ஒரு செல்வந்தரா வாழ்ந்தாங்க சாரிபாத் கைம்பன். அப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு வந்தாங்க. அப்போ நம்ம இதை இழக்கிறது, நம்ம ஐயோ எனக்கு தான் ஒரு அப்பந்தான் இருக்கு, நான் எப்படி விட்டு கொடுக்கறது? அதான் பிரச்சனை. பரலோக ராஜ்யத்துல கடவுள பிள்ளைனா தான் உயிரே நமக்காக கொடுத்தவர். நம்முடைய சட்டை, துணி, மணி, பணம், பொருளை சேர்த்து வைக்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, தரித்திரமா தான் கடவுள் வாழ முடியும். அதனால்தான் ரொம்ப ஊசின் காதுல ஒட்டகம் நுழைஞ்சிருமையா அப்படின்னு சொன்னா இம்பாசிபிள சொல்லல, பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லல. அங்க ஒரு வேதனை இருக்கு பார்க்கிறேன். கடவுள் நம்ம மேல இருக்கிற அந்த அன்பை பார்க்கிறேன், என் மேல வச்சிருக்கிற பிட்டியை பார்க்கிறேன். பணம் சேர்க்க நான் ஹார்ட் ஆகிறேன், யாருக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன், அக்யூமுலேட் பண்றேன், அதுக்கு வாட்ச்மேன் போடுறேன், இன்னும் பெருசா வாங்குறேன், 5 மாடி 10 மாடி 20 மாடி இப்படிதான் போறேனே தவிர, அதுக்கு பணத்துக்கு அடிமையா இருக்கிறேனே தவிர என்னால போக முடியலங்கிறத பார்த்து வேதனைப்படுறாரு எங்க அப்பா. டே அதை கொடுத்துட்டு வாடா, நீ அதை விட மிகப்பெரிய செல்வந்தரா மாறலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் உங்க அப்பான்னு வச்சுக்கங்களேன். ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட crores and crores ஆஃப் பணம் இருக்கு, அளவில்லாத பணம் இருக்கு பேங்க்ல, மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் என்கிட்ட இருக்கு. பணம் எக்கச்சக்கமா என் பேங்க்ல இருக்கு. அப்ப என் பேங்க்ல இருக்க பணத்தை நான் செக் போட்டு நான் போய் பணம் எடுக்கணும். இல்லை நான் யாருக்காவது செக் போட்டு கரோலின் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேங்க்ல இருக்கிற செக் புக் கொடுத்தாதான் பணம் எடுக்க முடியும். இதான் நான் மிகப்பெரிய செல்வந்தர், எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. இன்னும் 1000 ஆண்டுகளால அதுல இருக்கு, ட்ரெஷர் இருக்கு, அவ்வளோ பணம் இருக்கு. இப்போ என் பையன் ஒருத்தன் வரான், அவன் வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படிங்கிறான். 1000 வாங்கிட்டு போறான். அந்த 1000 வச்சு என்னதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். இல்லை அவன்கிட்ட ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. ஏன் நிலம் அப்படின்னு சொல்லி உதாரிய மைந்தன் பிடிங்கிட்டு போன மாதிரி போறான். எவ்வளவு நாளைக்கு வரும்? 5 ஏக்கர்ல என்ன செய்வ? நான் என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எவ்வளவு நாள் வாழ முடியும்? அந்த 5 ஏக்கர் இன்னொருத்தனை கொடுத்தானா 5000 ஏக்கர் அவனுக்கு வரும். அப்ப இந்த அப்பா நான் என்ன செய்யறேன்? அப்போ உன்கிட்ட இருக்கிற அந்த 10 லட்சம் போதுமா? அவன் அக்கௌண்ட்ல 10 லட்சம் நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, அது உங்களுடையது தான். அதுதான் கடவுள் நான் சொல்றேன், நீ மற்றவங்களுக்கு கொடுன்னு சொல்ல நீ கொடுக்க மாட்டேங்கிற. அந்த 10 லட்சத்தோட வாழ்நாள் முழுசும் பட்டினி கிடந்து வாழ்ந்து சாக வேண்டியதுதான். பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ஆனா நான் என்ன செய்யறேன்? பரலோக ராஜ்யத்தின் அப்பா நான் என்ன சொல்றேன்? அந்த 10 லட்சத்தை கொடுத்துரு, என்னட்ட இருக்கு இல்லையா 1000 ஆண்டுகாலம் தீராத அந்த பணம் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள போறதுக்கு ஆக்சஸ் கொடுக்கறேன், நுழைவாயில கொடுக்கறேன், பர்மிஷன் கொடுக்கறேன், ஆசீர்வாதம் கொடுக்கறேன், உனக்கு அந்த விசா கொடுக்கறேன், பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள வரத்துக்குரிய தகுதியை கொடுக்கறேன். இதுதாங்க வித்தியாசம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நான் என் மனைவி, என் புள்ள, என் குடும்பம்னு சொல்லி இந்த சின்ன ஒரு வட்டம், மிஞ்சி போனா 1 கோடி, மிஞ்சி போனா 50 கோடி என்ன சம்பாதிக்க முடியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சம்பாதிச்சாலும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நோய் நோக்காடு, ஏற்கனவே சொன்ன பலவிதமான கதவுகளை நாம் திறந்து விடுறோம். துன்பம், துயரம், அவமானம், அரெஸ்ட் வாரண்ட், இப்படிதான் வாழ முடியும். ஆனால் கடவுள் சொல்றது என்ன சொல்றன்னா, அந்த நிலத்தை போய் வித்துட்டு வா, கொடுத்துட்டு வா, ஏழைகள் கொடுத்துட்டு வா. நீ மிகப்பெரிய செல்வந்தனா, ஆக்சஸ் கொடுக்கறேன், இந்த உலகம் முழுசும் ஒண்ணுது, என்கிட்ட இருக்கு 1000 கோடி என்கிட்ட இருக்கு, நீ எடுத்துக்கோ, ஆக்சஸ் தரேன், நீ எப்ப வேணாலும் போய்க்க, எப்ப வேணாலும் வந்துக்க, எல்லாம் உன்னுடையதுப்பா என்று சொல்லுகிறார். என்ன அருமையான ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் கொடுக்கிறாரு. இதை என் மனைவி இழந்தேன், கடவுளுக்காக என் மனைவி இழக்கிற பொழுது, கடவுளுக்காக என் புருஷனை இழக்கிற பொழுது, கடவுளுக்காக என் பிள்ளைகளை நான் இழக்கும் பொழுது, கடவுளுக்காக எல்லாவற்றையும் இழக்கிற பொழுது, அப்படின்னா என்ன? டோட்டல் சரண்டர் பண்ணிடுறேன். நான் சம்பாதிச்சு எதுவும் இல்லை, நான் நைட் ஷிஃப்ட் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டேன் சொல்லாதீங்க. ஆண்டவரே பார்த்து வீட்டை கட்டாவிடில் கட்டுவரின் உழைப்பு விருதா.
கடவுளே உங்கள் வீட்டை பாதுகாக்கலனா ரா பகலா பாதுகாக்கிற வாட்ச்மேனுடைய ஒர்க்கும் வீணு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பரலோக ராஜ்யத்துல நோ ஒன் இஸ் ஓனர். யாரும் ஓனர் இல்லை. அதனால தான் சொல்றாரு, எப்பா பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் நுழையிறது ரொம்ப கஷ்டப்பா. இட் இஸ் வெரி ஹார்ட் ரிச் பீப்புள் டு என்டர் இன்டு தி கிங்டம் ஆஃப் காட் அப்படிங்கிறார். ஏன்? ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையிறது எளிது அப்படிங்கிறாரு. ஊசினா நாம துணி தைக்கிற ஊசி இல்லைங்க. அது நீடில்ஸ் ஐ என்று சொல்வார்கள். பாலைவனத்தில் கேமல் ஒட்டகம்லாம் மிகப்பெரிய உயரம். அதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, அதுதான் காரு. பாலைவனத்தில் டெசர்ட்ல மக்கள் பொருளை ஏற்றிட்டு போறதுக்கு அதுதான் கார், அதுதான் பிளைமவுத், அதுதான் வோக்ஸ் வேகன், இப்படி சிறந்த கார். அதில் தான் ஏறி உட்காந்து எல்லாம் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. அப்போ அது நார ஆரம்பிக்கும். அப்போ அது வாரம் ஒரு முறை கழுவணும். வாஷிங் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருப்பாங்க, அதுதான் நீடில்ஸ் ஐ. அது எப்படின்னா அவ்வளோ பெரிய ஒட்டகம் நிற்காது, காலால் உதைக்கும், ஆட்டும். அப்போ கழுவும் போது ஆடும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா மிகப்பெரிய உயரமான ஸ்டீல் போல்ஸை பைப்பை அங்கே கிரவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. முக்கோண வடிவில் சென்ட்ரா ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும். அப்போது அது என்ன செய்யணும், அந்த ஒவ்வொரு பெருசுக்கு ஒன்று, சின்னதுக்கு கேமலுக்கு ஒரு விதத்தில் அந்தந்த கேப்பை வச்சுருப்பாங்க. அதனுடைய வயிறு அளந்து அதை விட ஒரு 4 அங்குலம் கம்மியாக அந்த அந்த நீடில்ஸ் ஐ இருக்கும். 2 பைப்புக்கு நடுப்புற இருக்கிற கேப்பு கேமல் வயிற்றை விட சின்னதாக இருக்கும். அப்போ கேமல் என்ன செய்யும், கோடிட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க. கார் வாஷ் மாதிரி காரை கொண்டுட்டு வரும்பொழுது கயிறை இழுத்துட்டு போவாங்க. அந்த கேமல் என்ன பண்ணும், கழுத்தெல்லாம் ஈஸியாக போயிடும். இந்த வயிறு பகுதி முக்கும், கஷ்டப்படும், எப்படியாவது போயிடலாம், போகாது, லாக் ஆயிரும். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த கேமலை ஒட்டகத்தை கழுவி தொடச்சி பியூரிஃபை பக்காவா பண்ணி அதை அழகேற்றுறாங்க. இதுதான் ஒட்டகத்தை வாஷ் பண்ணக்கூடிய, பியூட்டிஃபை பண்ணக்கூடிய இடம், வாஷிங் ஸ்டேஷன் ஆஃப் கேமல். அப்போ இதுதான் நீடில்ஸ் ஐ என்று சொல்லுகிறோம், ஊசியின் காது என்று சொல்லுகிறோம். அந்த ஊசியில போய் அது மாட்டிக்கும். அப்போ எல்லாம் முடிச்சப்பட என்ன செய்வான், அந்த கயிறை எடுத்துட்டு அவன் முன்னாடி போவான், வா வா வான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இழுக்கும் போது டகால்னு அதுல வெளியில வந்துடும். இம்பாசிபிள் சொல்லலை, கஷ்டம் தான் அந்த ஒட்டகத்துக்கு அதில் வரத்துக்கு. ஆனால் எல்லாம் கடந்த ஓனர் நன்மை செஞ்சான்னு தெரிஞ்ச உடனே ஒரு வயிற்றை எக்கிக்கிட்டு அது அழகாக அந்த இடத்த தள்ளிக்கிட்டு வெளியில் போவோம் பாருங்க. அதை தான் கடவுள் சொல்கிறாரு, ஊசின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட பணக்காரன் பரலோகராட்சி நுழைவது கஷ்டம் அப்படிங்கிறார். அப்போ கொடுக்கலாங்க. நாம நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த வாரம் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் 30 நாள் தான் சம்பளம், ஏதோ வாடகை சாப்பாட்டு காசு இருக்கு, அவ்வளவுதான், நான் எங்க கொடுக்கறது? கொடுத்து பாருங்க. ஆண்டவரே என்கிட்ட 5 சட்டை தான் இருக்கு, நான் யார்கிட்ட போய் செய்வேன்? என்கிட்ட வருமானமே இல்லையே. நீ உடலை கொடு, வார்த்தையை கொடு, நல்ல ஆசீர்வாதங்களை கொடு, இறை வார்த்தை கொடு, எல்லாம் கொடுக்க முடியுங்க. நாம தாங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவரே என்கிட்ட ஒரு 5 லட்சம் தான் இருக்கு. ஒருத்தன் கேட்கிறான், கொடுத்து பாரு, பரலோக ராஜ்யத்தில் மிகப்பெரிய செல்வந்தரா இருப்ப. ஆனா ஐயோ எனக்கு இல்லையே 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 இல்லையே, இந்த 5 லட்சத்தை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையிற கதை தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இட் இஸ் த வெரி பவர்ஃபுல் மெசேஜ். நீங்க அந்த 5 லட்சத்தை இழந்தீங்கன்னா கடவுள் அக்யூமுலேஷன், அதாவது பரலோக ராஜ்யத்தினுடைய வெல்த் ஹெல்த் என்னன்னா, the wealth of the kingdom of God is not measured based on the accumulation of the property, prosperity, but it is measured based on the access given to you. பரலோக ராஜ்யத்தில் ஒருத்தன் ஆரோக்கியமா வாழ்றான், சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னா, நீங்க 1000 ஏக்கரை நீங்க குவிச்சு வச்சிருக்கீங்க, 100 கோடி வச்சிருக்கீங்கிறத பொறுத்து அல்ல, உங்களுடைய நேர்மை நீதியை பொறுத்து கடவுள் கொடுக்கிற ஆக்சஸ் இந்த உலகம் முழுவதும் உனக்கு சொந்தமாக்குறாரு. பார்த்தீங்களா, அதுக்கு கொடுக்கிற பர்மிஷன் தான் இருக்கு. 5 லட்சம் இழந்தீங்கன்னா, ஆபிரகாம் லோத்து 2 பேரும் போனாங்க பரலோக ராஜ்யத்தை. யாரு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறாங்க பாருங்க. லோத்து என்ன செஞ்சாரு, அப்பா 2 பேருக்கு பங்கு பிரிக்கிறாங்க, எந்த இடம் உனக்கு வேணும், நீ நல்லதை எடுத்துக்க அப்படின்னு சொன்ன, மலை தண்ணி ஓடுற இடம் பசுமையா இருக்க இடத்தான் லோத்து எடுத்துக்கிட்டாரு. தனக்கு தனக்கு தனக்குன்னு. பரலோக ராஜ்யம் அக்யூமுலேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் சிறந்ததை எடுக்கிறது அல்ல. பரலோக ராஜ்யம் என்பது கடவுளை நம்பி வாழ்வது. அவர் எனக்கு கொடுப்பாரியா, அவருக்காக உயிரை விட கூட நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி, ஆபிரகாம் நீ முதல்ல எடுத்துக்கடா, நீ சின்னவன் தான், நீ எல்லாத்தையும் எடுத்துக்க, கடவுளை எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி அவன் எடுத்தது போக 1% கூட இருக்காது, பாக்கி 99 விழுக்காடு ஆபிரகாமுக்கு இருந்தது. அவனை காப்பாற்றுவதற்கு ஆபிரகாம் தான் போனாரு. இதாங்க பரலோக ராஜ்யத்துக்கு நுழைவதற்கு ஆக்சஸ் கொடுப்பது. ஆக்சஸ் இருக்கா, சாவி இருக்கா, பர்மிஷன் இருக்கா உங்களுக்கு? இல்லை நானும் வாழ்ந்து 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 பரலோக ராஜ்யத்தை பூட்டு போட்டு மூட்டி வச்சிருக்கீங்களா? யோசிங்க. எல்லாவற்றையும் இழக்க
கடவுளுக்காக குடும்பத்தை, பொருளை, வாழ்க்கை அத்தனையும் கடவுளுக்காக இழக்கிற பொழுது 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இதனால நமக்கு கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கிற விஷயத்தோட ஆண்டவர் நமக்கு நிச்சயமா நீ செஞ்சே ஆகணும் என்று சொல்லி இருக்கின்றார். கேட்கவே கஷ்டமா இருக்கே, எப்படி செயல்படுத்த போகிறோம் என்று நினைக்கிறீங்களா? சொன்னவர் செய்ய வைப்பார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் இந்த செய்தியை மறுபடியும் கேட்போம். ஏனென்றால் இது ஏதோ நம்ம செஞ்சா செய்யலாம், செய்யாட்டி போனா அப்படிங்கிறது கிடையாது. அந்த பணக்கார இளைஞனை வைத்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பாடத்தை கொடுத்திருக்கிறார். நோ ஓனர்ஷிப். நிச்சயமா நீ வச்சிருக்கிற எதுக்கும் நீ ஓனர் கிடையாது. God has given authority to us, but God owns. கடவுள் தான் அத்தனைக்கும் சொந்தக்காரர். ஆனால் அதை ஆளுகின்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எதற்காக அந்த அதிகாரம்? எதற்காக நீ சம்பாதிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, உன் சக மனிதனுக்கு கொடுப்பதற்காக. ஏன்னா அதுதானே கிங்டம் கல்ச்சர், அதுதானே நம்ம வாழக்கூடிய அந்த இறையாட்சியின் கலாச்சாரமே. அதனுடைய தன்மையே என்னன்னா அது சகோதர நேசம், அவ்வளவுதான். உன்னை நீ நேசிப்பது போல மற்றவர் நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து இன்னும் அதை ரிஃபைன் பண்ணாரு. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்யுங்க. அப்ப அந்த கிங்டமோட கல்ச்சரே அன்பு, அதுவே பகிர்தல், அதுதான் சாக்ரிஃபைஸ், அதுதான் அதனுடைய தன்மை என்கிற பொழுது நான் அதை செய்ய மாட்டேன், இது எனக்கு தானே பிடிச்சு வச்சிருந்தா நிச்சயமாய் முகவாட்டத்தோடு சென்ற அந்த பணக்கார இளைஞரை போலத்தான் நாமும் முகம்பாடி நமக்கு கிங்டம்குள்ள நுழையாம போயிடுவோம். என்னதான் இல்லந்தோறும் இறையாட்சி நம்ம சொன்னாலும், நம்ம அந்த இறையாட்சிக்குள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த இறையாட்சியின் பண்பு, அடிப்படை பண்பாகிய அந்த அன்பு, அந்த பகிர்தல், அந்த ஒரு தியாக மனப்பான்மை நமக்கு நிச்சயம் இருந்தே ஆகணும். ஏன், எதுக்காக நான் செய்யணும் அப்படின்னா, கொடுத்தவர் அவர், செய்ய சொல்றாரு, செஞ்சிருவோம், அவ்வளவுதான். இதுதான் நான் உள்ள நுழைவதற்கான தகுதி எனக்கு தருகின்றது. நான் எல்லாத்தையும் மூட்டை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் கிங்டம்குள்ள நுழையணும்னா அந்த இடுக்கமான வாயிலுக்குள்ள நம்மளால நுழையவே முடியாது. ஆகவே இது கடவுள் விதித்த நமக்கு நியமம். அவருடைய இறையாட்சியின் பிள்ளைகள் அத்தனைக்கும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களா இருக்கணும். ஆனா தான் முதுகுல எதையோ சுமந்துகிட்டு ஓடுறவங்களா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வழி, இறையாட்சிக்குள் நுழைவதற்கான வழி. ஆகவே இதுதான் வழி, இதிலே நடந்து செல் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு குரல் கேட்கும்னா அந்த குரலை நம்ம செவி கொடுத்தே ஆக வேண்டும். அதனால்தான் செயின்ட் பேசில் இதே பகுதியை குறித்து இந்த மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் இந்த 16வது இறைவார்த்தைகளை தொடர்ந்து அவர் சொல்கிறார். Accumulation of wealth signifies neglect of the poor and failure to love one's neighbor. அப்படின்னா நீ ஏழைகளை துச்சமா மதிக்கிற, உன்னுடைய நெய்பரை, உன்னுடைய கூட இருக்கவன நீ நேசிக்கலன்னு அர்த்தம். சோ அடிப்படையா உனக்கு இருக்கிற எலிஜிபிலிட்டியே கேன்சல் ஆயிடுச்சு இறையாட்சிக்குள்ள நுழைவதற்கு என்று சொல்லுகின்றார். தீவிரமா சிந்திப்போம், தீர்மானம் எடுப்போம். நிச்சயமா நம்ம அதை செஞ்சாகணும். எப்படி செய்யணும்னா நம்பிக்கை, விசுவாசம். என்னையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் மீது, அவர் காட்டிய வழியின் மீது விசுவாசம் வச்சு அன்னைக்கு சீடர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி போனாங்கல்ல, அது மாதிரி வாங்க பின்தொடர்ந்து செல்வோம் இயேசுவின் சீடர்களாய். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாத, தயங்காத, தீர்மானம் எடுக்க பயப்படாத. வாருங்கள் அதையே பாடலாய் பாடி ஜெபிப்போம். விசுவாசத்தினால் இது ஆகும். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே, நீ பயப்படாதே. பணத்தின் மேல நம்பிக்கை வைக்க சொல்லல, பொருளின் மீது நீ சேர்த்து வச்சிருக்கிறது மேல நம்பிக்கை வச்சு வாழ முடியாது. அது உனக்கு வாழ்வு தராது. ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை உனக்கு வாழ்வை கொடுக்கும், நிலை வாழ்வை கொடுக்கும், நிறை வாழ்வை கொடுக்கும். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய்.
உலகிலே இருக்கும் இவற்றை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் இவற்றை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காணச் செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆமென். ஆண்டவரே, உம்மீது விசுவாசம் வைத்து இதோ பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல், இழப்பதை குறித்து கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல், எதையும் விட்டு விடுவதை குறித்து பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் விசுவாசத்தோடு உம்மை பின்தொடர்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உண்மையை கண்டு உணர்ந்து அதை கடைபிடிக்கிற வைராக்கிய விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றும் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், உம்முடைய வார்த்தைகளே உண்மை. இந்த உண்மையை தொடர்ந்து கடைபிடித்தால் என்னுடைய சீடர்களாய் இருப்பீங்கன்னு சொன்னீங்களப்பா. அந்த உண்மையை தொடர்ந்து கடைபிடித்து இறையாட்சியை உரிமை பெயராக மாற்றுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அகக்கண்களை திறந்து விடுவீராக. தீர்மானங்கள் எடுத்து உம்மை பின்தொடர்கிற சீடர்களாக ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.